சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தனியார் வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் பார்வைக்கு இடையூறாக இருக்கும் மற்றும் தடை செய்யப்பட்ட எல்இடி விளக்குகளை அகற்றும் பணியை போக்குவரத்து காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள PLA ரவுண்டானா பகுதியில் புதுக்கோட்டை மாவட்ட மாநகர போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் சிவா, பிரியங்கா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட போக்குவரத்து காவலர்கள் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விபத்து ஏற்படுத்தும் விதத்திலும் பொருத்தப்பட்டிருந்த LED லைட்டுகளுடன் வந்த பேருந்து, ஆட்டோ, கனரக வாகனம் உள்ளிட்டவைகளை நிறுத்தி LED லைட்டை அகற்றி இது போன்ற லைட்டுகள் பொருத்தக்கூடாது. இதனால் விபத்துகள் அதிக அளவில் ஏற்படுகிறது. மீண்டும் இதுபோல் LED லைட்டுகள் வாகனத்தில் பொருத்தினால் கண்டிப்பாக அபராதம் விதித்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வாகன ஓட்டிகளை எச்சரித்து அறிவுரை வழங்கி போக்குவரத்து காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கும் இடையூறாக வேன், கார், லாரி, ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் அதிக அளவில் கண்ணை பறிக்கும் பார்க்க முடியாத விதத்தில் அதிகமாக ஒளிரும் LED லைட் பொருத்தப்பட்ட வாகனங்களை கண்டறிந்து அறிவுறுத்தப்பட்டு அவர்களுக்கு முதல் கட்டமாக எச்சரிக்கை விடுக்கும்படி தமிழ்நாடு போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அளவுக்கு அதிகமாக ஒளிரும் மற்றும் கண்ணை பறிக்கும் இந்த விளக்குகள் எதிரே வரும் வாகன ஓட்டிகளின் பார்வையை கடுமையான விபத்துகளை ஏற்படுத்துவதோடு மோட்டார் வாகன சட்டத்தின்படி தனியார் வாகனங்களில் இருசக்கர வாகனங்கள் இதுபோன்ற ஆபத்தான வெளிச்சத்தை உமிழும் விளக்குகளை பயன்படுத்துவது சட்ட விரோதமாகும். விதிமுறைகளை மீறி LED அல்லது லேசர் விளக்குகளை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளுக்கு 1000 முதல் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது. பொதுமக்கள் சாலை விபத்துகளை தடுக்க தங்கள் வாகனங்களில் உள்ள இதுபோன்ற கூடுதல் விளக்குகளை அகற்றி அரசு விதிகளுக்குட்பட்ட வெளிச்சத்தை பயன்படுத்துமாறு போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தப்படுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் அவசர கால ஊர்திகளைப் போல ஆம்புலன்ஸ், காவல்துறை மற்றும் தீயணைப்பு வாகனங்களில் உள்ள தனியார் கார்களில் மற்றும் இருசக்கர வாகனங்களில் இருந்த LED பிளாஷ் மற்றும் ஸ்ட்ரோப் விளக்குகளை போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடியாக அகற்றி வருகின்றனர். மத்திய மோட்டார் வாகன சட்டம் ரோல் 108 மற்றும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சிவப்பு மற்றும் நீல நிற புற ஊதா கதிர்களை அவசர கால விளக்குகளில் அரசு அங்கீகரிக்கப்பட்ட அவசர ஊர்திகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சென்னை, மதுரை, தூத்துக்குடி மற்றும் அரியலூர், தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற மாவட்டங்களில் போக்குவரத்து போலீசார் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் RTO இணைந்து இத்தகைய சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். தனியார் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் போன்றவைகளின் முகப்பு விளக்குகள் LED லைட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும் விதத்தில் அதை அகற்றி அவர்களுக்கு விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவது பற்றி போக்குவரத்து துறையினர் அறிவுறுத்தப்பட்டு எச்சரிக்கையுடன் அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சி புதுக்கோட்டையில் மத்தியில் பொதுமக்களுக்கும் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கும் தனியார் வாகன ஓட்டிகளுக்கும் இது பெரும் ஒரு உற்சாகத்தை தருவதோடு எச்சரிக்கையாகவும் இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். வயசான முதியவர்கள் 70 முதல் 80 வயது வரை பெரியோர்கள், சான்றோர்கள் போக்குவரத்து துறையை இருகரம் கூப்பி உங்களது அறிவுறுத்தல் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்ததற்கு நன்றி என்று வெகுவாக பாராட்டினர். தனியார் வாகனங்களை நிறுத்தி அதன் இடத்திலேயே LED லைட்டுகளை அகற்றி சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் முதற்கட்டமாக எச்சரிக்கையுடன் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி போக்குவரத்து துறையினர் அறிவுறுத்தப்பட்டனர். இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் தனியார் வாகனங்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இருசக்கர வாகனங்கள், சொகுசு பேருந்துகள், லக்ஸரி வேன்கள் ஆகியவற்றில் LED விளக்குகளை அகற்றி முன்கூட்டியே அவர்கள் தங்களது நிலையங்களில், பணிமனைகளில் உள்ள LED விளக்குகளை அகற்றி எச்சரிக்கையாக மின் ஒயர்கள் துண்டிக்கப்பட்டு சாதாரண ஒளி உகப்புடன்
தன் வாகனங்களை இயக்குவதற்கும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர். புதுக்கோட்டை மாநகர போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர்கள் சிவா, பிரியங்கா. சத்தியம் திறன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் நாகராஜன்.